ஹாய். மீனாட்சியை ரொம்ப மிஸ் பண்ணணுங்களா? பின்ன அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. நான் எப்போவுமே தினம் வருவா. ஆனால் இப்போ எல்லாம் வெயிலாக இருக்கனால பில் இல்லாதனால அவங்க அங்கே கூட்டிகிட்டே வர்றதில்ல. அம்மா அப்படின்னாலே ஓடி வருவா. அதனால் மிஸ் பண்ணேன். சரி, பழத்தை எடுத்து வாங்கிட்டு போய் அவளை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பி. ஆனால் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு பார்க்கும்போது. பின்ன எனக்கும் ரொம்ப அவளை பார்த்த உடனே நானும் ரொம்ப ஹாப்பி ஆனேன். பார்த்து சீக்கிரமாக வாங்கி சாப்பிட்டாளுங்க. அவங்க கிராமத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அங்கே லொக்கேஷன் எல்லாம். அவங்க கொஞ்சம் எங்கள் வீட்டை விட கொஞ்சம் தூரமாக போகணும். அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்த்துட்டு பின்ன அவனை பார்க்கணுன்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கு போயிருந்தேனுங்க. பார்த்துட்டு அவங்க வீட்டில் ஒரு டாக் இருக்குது. இவனும் பார்த்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஜம்பிங்கு. பின்ன அவனுக்கும் நான் ஃபுட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபுட் பாக்கெட் ஒன்று. ஒரே குதி தான் அவன். ஆக்சுவலி இந்த டாக் எங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு யாரோ அவுத்து விட்டுட்டாங்களா இன்னும் என்னன்னு தெரில. முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் என்னடா எங்கள் வீட்டில் டாக் இருக்கிறனால வளர்த்த முடியாது. அந்த அண்ணா சொன்னாங்க, விடுங்க நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ இருந்து ரொம்ப பாசங்க. பயங்கரமாக இருப்பான். அவ்வளோ க்யூட்டு. பார்த்தோன்னே ஒரே ஆட்டம்தான். பின்ன அவங்க வீட்டில் செடியெல்லாம் நல்லா இருக்கும். கனகாம்பர செடியெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. சில டைம்ஸ் நான் அவங்க வீட்டுக்கு நைட் டைம் தான் போவேன். அதனால் எனக்கு சரியாக பார்க்க முடியல. இன்றைக்கி டே டைம் போனேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், பின்ன உங்களுக்கு நிறையா இருக்குது. உள்ளுக்குள்ளே செடிகள்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கனகாம்பர செடிங்க. நல்லா கொய்யாலாம் தொங்கிட்டு இருந்துச்சுங்க. பின்ன எலுமிச்சக்காய் நிறையா இருந்துச்சு. பார்க்குறக்கு ஊருனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க வீடு. பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே சில்லின்ட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக பச்சை பசேன்ட்டு இருந்துச்சுங்களா. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கனகாம்பர செடிங்க அவ்வளோ இருந்துச்சு அவங்க வீட்டில். இது கொய்யா செடி. அவங்க வீட்டில் நிறையா கோழி இருந்துச்சு. இந்த ஒரு கோழி மட்டும் கட்டி போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா அவங்க வீட்டில் கோழியும் வளர்த்துறாங்க. இது வெத்தலை செடி. இதுங்க வெத்தலை செடி அப்படியே போயிட்டே இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக போகுது. எங்கே பார்த்தாலும் அந்த வெத்தலை தொங்குறது பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இவன் என்னை கூப்பிட்டுட்டே கடந்தான், கத்திகிட்டே இருந்தான். இங்கே பார்த்தா மொட்டு போட்டிருந்துச்சு இன்னொரு கோழி. அதை அவங்க எடுத்து காமிச்சாங்க. அது பார்க்குறக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஒரு வாழ்க்கைங்க. தொட்டாஞ்சிலிங்கி இருந்துச்சு. தொட்டு பார்த்தேன், ஆசையாக இருந்துச்சு. இது ஒரு லைஃபுங்க. இது ஒரு சூப்பர் லைஃப் தான் சொல்லுவேன் நான். இது கிராமத்தில் இருக்கிறது, அந்த செடி கொடி கூட எல்லாம் இருக்கிறது சூப்பர். அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு மாமரம், அதில் மாங்காய் தொங்கிட்டு இருக்குது. இவங்க சொன்னாங்க, அக்கா மாங்காய் மட்டும் கேட்டுறாதீங்கக்கா அப்படின்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட மாங்காய் இவங்க வீட்டில் இறங்கி தொங்கிட்டு கிடக்குது எல்லாமே. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. சூப்பராக இருந்துச்சு. மாமரம் எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு. கோழிகள் நிறையா இருக்குது அவங்க வீட்டில். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவை. நான் வீட்டுக்கு தேவையில்லாத செடிகள் வச்சுருக்கேன். அவங்க வீட்டில் எல்லாமே தேவைகள்லாம் வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூ பார்க்குறக்குங்க ரொம்ப படர்ந்து இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப தூரமாக மல்லிகைப்பூ செடிங்க. ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடிங்க. அப்படியே மொட்டுக்கள் பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. பார்த்திங்கன்னா நான் ஆசையாக இருந்துச்சு. பின்ன நான் பேக்கில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மல்லிகைப்பூ பிடுங்கலாங்க்கா அப்படின்னாங்க. பின்ன பிடுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது. மல்லிகைப்பூ செடி கொத்து கொத்தாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், மொட்டுக்கள் நிறையா இருக்குது. ஒரு செடி இருந்தால் பரவாயில்ல, இது பல செடிகளாக இருக்குது. எனக்கு எவ்வளோ தூரம் செடி போகுதுன்னே எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பார்க்குறக்கே. பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் மொட்டுங்க. கருவேப்பிலை செடி, சொல்லவே இல்லை, என்னென்னமோ இருக்குதுங்க. அது எனக்கு சொல்லவும் வரமாட்டேங்குது. ஆனால் யூஸ்ஃபுல்லான செடிகள் தான் எல்லாமே. ஃபுல்லாகவும் மொட்டுக்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மொட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அதனால தான் வீடியோ எடுத்தேன். நான் குட்டி பார்க்க போனேன். நான் அப்படியே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிச்சிடணுங்க. பிச்சா மல்லிகைப்பூ ஜாஸ்தியாக வரும். பார்த்திங்கன்னா நான் கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன். மல்லிகைப்பூ பிடுங்களாங்க்கா அப்படின்னாங்க. அதனால எடுத்துகிட்டு போயிருந்தேன். பொறிக்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ங்க. அது என்னமோ ஒரு மாதிரியா இருந்துச்சு, சொல்ல தெரியல எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பூ பிடுங்கும்போது. பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னா, டைமே ரொம்ப இழுத்துருச்சுங்க. எடுக்க தீரவே மாட்டேங்குதுங்கண்ணா. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சோட்டிருக்கு மல்லிப்பூன்ட்டு. நான் சொன்னேன்னா போய் லேட் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேன், பாக்கி நீங்கள் பிடுங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப பார்க்குற க்யூட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள் இதுதான் இவ்வளோ தான், கொஞ்சமாக பொரிச்சதே இவ்வளோ இருக்குது. ஆனால் நிறையா வந்து உங்களுக்கு வந்து இருக்குது மொட்டுக்கள். ஆனால் கொஞ்சம் பொரிச்சதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. பார்க்குறக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு. இது இப்போ அப்போவே உட்காந்து கட்டணும் போல் இருந்துச்சுங்க. என் வீடியோ நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.